ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம குட்டீஸ் ஃபேவரட் ஸ்மைலி எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் பீட்ரூட்லாம் துருவோம் பாருங்கள், கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி துருவி எடுத்தோம்னாக்கா நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா ஈவனாக வருங்க. கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம், ஆனால் அங்கங்கே கட்டி விழ ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துருக்குறேங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள். உங்களுக்கு வந்து மிளகுத்தூளுக்கு பதில் தனி மிளகாய்த்தூள் இல்லைனாக்கா நீங்கள் வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று பாதியமாக அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸாக கூட சேர்த்துக்கலாங்க. நான் குட்டீஸ் தரதுனால மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்து நல்லா உருட்டி ஸ்மைலி ஷேப்புக்கு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து உருட்டுறதுக்கு பொறுமை இல்லைனாக்கா நீங்கள் சப்பாத்தி மாதிரி விரிச்சிட்டு ஏதோ வாட்டர் பாட்டில் மூடி இல்லாட்டி சின்ன கப்பு மூடி ஏதாவது இருந்தாக்கா நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஸ்மைலியெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக உருட்டி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து இப்போ கண் வாய் மட்டும்தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டவ்வில் 2 கண் 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஸ்மைலுக்கு வந்து நம்ம ஸ்பூன் இருந்தாக்கா அதில் வந்து வாய். அவ்வளோதாங்க, ஸ்மைலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குட்டீஸ் நல்லா இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. வீட்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா கடையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. கடையிலலாம் வாங்கி கொடுக்கும்போது எந்த எண்ணெயில் பொரிச்சு கொடுத்தாங்களோ இல்லை எப்படி ரெடி பண்ணாங்களோன்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஸ்மைலியெல்லாம் ரெடியாக இருக்காங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்மைலியெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இது வந்து குட்டீஸ் வந்து நல்லா ஸ்கூல் விட்டு வர டயத்துக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க. சூடாக பரிமாறும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இது செஞ்சு ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால் குட்டீஸ் வந்த பிறகு நல்லா சூடாக ரெடி பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்மைலியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இது கூட ஒரு கெச்சப் மட்டும் வச்சு கொடுத்தா போதுங்க. தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது. அந்தளவுக்கு போட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.